வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா இல்லையா, அதே மாதிரி தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். பொதுவா ஒருவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 5வது வீடு அப்படிங்கிறது அவருடைய குலதெய்வத்தை குறிக்குங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 9வது வீடு அப்படிங்கிறது அவருடைய உபாசனை தெய்வத்தை குறிக்குங்க. அது என்ன உபாசனை தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உபாசனை தெய்வம் அப்படிங்கிறது போன ஜென்மத்துல நீங்க வழிபாடு பண்ணியிருப்பீங்க. அந்த தெய்வம் தான் உங்களுக்கு உபாசனை தெய்வமா வருங்க. 5வது வீடு அப்படிங்கிறது உங்களுடைய பாரம்பரியமா உங்களுடைய அப்பா, உங்களுடைய தாத்தா, தாத்தாவுக்கு தாத்தா, இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா வழி வழியா கும்பிடக்கூடிய தெய்வங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய குலதெய்வமா வருங்க. அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்துல 5வது வீடு வலுவாக இருக்கும் பொழுது அவருக்கு கண்டிப்பாக குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குங்க. 9வது வீடு வலுவாக இருக்கும் பொழுது அவருடைய உபாசனா தெய்வத்தினுடைய அனுகிரகம் அவருக்கு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இப்போ எல்லாருமே எல்லா தெய்வத்தையும் கும்பிடுவாங்க, குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுவாங்க. ஆனா ஒரு சிலருக்கு மட்டும் பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட தெய்வத்து மேலதான் பாத்தீங்கன்னு சொன்னா பக்தி அதிகமாகுங்க. அந்த பக்தி அதிகமாகுது இல்லைங்களா, குறிப்பிட்ட தெய்வத்து மேல பாசம் அதிகமா வருது பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய உபாசனா தெய்வம், போன ஜென்மத்துல நீங்க வழிபட்ட தெய்வம்ங்க. அப்போ ஒருத்தருடைய ஜென்ம லக்னத்திலிருந்து 5வது வீடு நல்லா இருந்தா அவருக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருக்குன்னு அர்த்தம். 9வது வீடு நல்லா இருந்துன்னு சொன்னா அவருடைய உபாசனை தெய்வத்தினுடைய அனுகிரகம் நல்லா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். சரி, இதே ஜாதக ரீதியை கண்டுபிடிக்கிறது. அடுத்தது நம்ம பிரசனத்துல இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை பார்த்துருவோம். பொதுவாங்க பிரசனம் பார்க்கும் பொழுது சோழி லக்னத்திலிருந்து 4வது வீடு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவருடைய குலதெய்வத்தை குறிக்குங்க. இந்த 4வது வீட்டுக்கு உண்டான கிரகம் அந்த சோழி லக்னத்திற்கு 6வது வீட்லயோ 8வது வீட்லயோ 12வது வீட்லயோ அல்லது 3வது வீட்லயோ மறைஞ்சதுன்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம்ங்க. 6வது வீட்டுல மறைஞ்சதுன்னு சொன்னா குலதெய்வம் அவர் மேல கோபமா இருக்குன்னு சொல்லி அர்த்தம். 8வது வீட்டுல மறைஞ்சுன்னு சொன்னா குலதெய்வத்துக்கு அவர் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பொங்கலோ அல்லது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவர் என்ன வழிபாடு பண்ணி நேர்ந்திருக்காரோ அந்த நேர்த்திக்கடனை எல்லாம் எதையுமே செய்யாம இருக்கிறாருன்னு சொல்லி அர்த்தம். 12வது வீட்டுல இருந்துன்னு சொன்னா கண்டிப்பா அவருடைய குலதெய்வத்தினுடைய சாபத்துக்கு ஆளாயிருக்காருன்னு சொல்லி அர்த்தம். 3வது வீட்டுல இருந்துன்னு சொன்னா குலதெய்வத்துக்கு அவர் கோயிலுக்கு போகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரண ஒரு தேங்காய் பழம் கூட அவர் வாங்கிட்டு போக மாட்டாருங்க. அப்போ அந்த குறைகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா சோழி பிரசனத்துல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி குரு பாத்தீங்கன்னு சொன்னா எப்பவுமே பிரசனம் வைக்கும் பொழுது 6, 8, 12 போகக்கூடாது, 3வது வீட்லயும் போகக்கூடாதுங்க. அப்படி போச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக தெய்வத்தினுடைய அனுகிரகம் பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு இல்லைன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்க பிரசன்னத்தின் மூலியமாகவும் கண்டுபிடிச்சிக்கலாம், உங்களுடைய ஜாதகம் மூலமாகவும் நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எது சௌகரியமோ அதுல நீங்க பார்த்து உங்க ஜாதகத்தை நீங்களே கண்டுபிடிச்சுக்கங்க. உங்க ஜாதகத்தை பார்த்து நீங்களே கண்டுபிடிச்சுக்கங்க. சப்போஸ் பிரசன்னம் பார்த்து கண்டுபிடிக்கணும்னு சொன்னா ஒரு சோழி பிரசன்னம் பார்க்கிறவர்கிட்ட போய் நீங்க இதைய கண்டுபிடிச்சிக்கலாம். சப்போஸ் ஒருத்தருக்கு குலதெய்வமே தெரியாதுன்னு சொன்னாலுமே நீங்க சோழி பிரசன்னம் மூலமா உங்களுடைய குலதெய்வம் எதுவா வரும்னு சொல்லி நீங்க அதையே கண்டுபிடிச்சு அந்த வழிபாடு நீங்க பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.